ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ இந்த நாளில் தேவ செய்திக்காக நம்ம போன வாரம் என்ன பார்த்தோமோ அதனுடைய 2வது பாகம், த ஜீனாலஜி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் பார்ட் 2, 2வது பாகம், அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. அதை குறித்து நம்ம முதல் பாகத்தை போன வாரம் பார்த்தோம். ஸோ இந்த வாரம் நம்ம அதோடைய செகண்ட் பார்ட். சரி, இந்த வாரம் நம்ம லூக்கா சுவிசேஷத்துலேருந்து பார்க்குறோம். 2 ஜீனியாலஜியை 2 அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று மேத்யூ கொடுக்குறாரு, இன்னொன்று லூக்கா கொடுக்குறாரு. ஸோ மேத்யூவுக்கும் லூக்காவுக்குள்ள வித்தியாசங்களை இன்றைக்கி கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேத்யூ லூக் காஸ்பிள் சாப்டர் 3 and verse 23, ஒரு 23வது வசனத்தை வாசிப்போம். Now Jesus himself began his ministry at about 30 years of age, being, as was supposed, the son of Joseph, the son of Heli. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். ஓகே, இப்படி தான் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறை லூக்கா இப்படியே ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார்னா, இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 30 வயதாக இருந்தார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஸோ அவர் அந்த 30 வயதில் இருந்து அப்படியே லிஸ்ட்டு கொடுக்குறாரு. ஸோ இங்கே பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த 30 இயர்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். ஆதியாகமம் 41-46 யோசேப்பு பிரதான மந்திரி ஆகும்போது அவனுக்கு 30 வயசு. ஜெனிசிஸ் 41-46 வாசிக்க வேணாம், எழுதி வச்சுக்க. என்னாகும் நம்பர்ஸ் 4:3, என்னாகும் 4:3 ஒரு ஆசாரியன் ப்ரீஸ்ட்ஹுட், ஒரு ஆசாரிய ஊழியத்தை செய்யணுன்னா அவங்க ஏறக்குறைய 30 வயதுலேருந்து 50 வயது வரைக்கும் இருக்கணும். 30லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது ஒரு அடையாளம். 2 சாமுவேல் 5:4, 2 சாமுவேல் 5:4 டேவிட் கிங் ஆகும்போது 30 வயசு. அவருடைய முழு இஸ்ரேலாம் அவர் கண்ட்ரோலில் வரும்போது அவருக்கு வயசு 30. அப்போ இயேசு கிறிஸ்து 30 வயதில் தான் என்ன ஆகுறாரு, அவர் இந்த உலகத்துக்கு ஒரு அறிமுகமாகிறார். என்னென்ன அறிமுகமாகிறார் அப்படின்னா, அவர் எப்படி அறிமுகப்படுத்துகிறாங்க, யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். யார்? யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லு. சரி, இந்த 30 வயசில் இப்போ ஒரு விஷயம் பைபிளில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அது ஒரு காரணம் இல்லாமல் என்ன செய்யாது, இருக்காது. நம்ம இப்போ ஏதாவது ஒன்று சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் சமீப 2-3 நாளைக்கு முன்னால் நல்ல ஒரு ப்ளம் கேக் ஒன்று கொடுத்தாங்க. அது சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில பேர் என்ன பண்ணாங்க, அதை ஜஸ்ட் அப்படி சாப்பிட்டு விட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், என்னென்ன அதில் ஐட்டம் இருக்குது, என்னென்ன போட்டிருக்கிறாங்க, அது என்ன அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு கடைசியில் அதை ஒன்று கண்டுபிடிச்சா முழுக்க ஒரு வைனால் அது என்ன பண்ணப்பட்டிருக்குது, செய்யப்பட்டிருக்கிறது. ஃபுல் பியோர் வைனால் அது ஏதோ ஒரு கேக்கை கொடுத்தாங்கப்பா, சாப்பிட்டோம்பா, வந்தோம்பா. நீங்கள் என்ன இவ்வளோ விஷயமா பார்க்குறீங்க, அதுதான் ஒருத்தருக்கு ஒரு ருசி. இப்போ இங்கே லூக்கா ஏன் 30 வயசுன்னு ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னா, முதலாவது இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னால் 30 வயசுக்கு முன்னால் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி. 30 வயசுக்கு முன்னால் அவர் என்ன பண்ணின்னு இருந்தார்? 12 வயசில் அவங்க அப்பா அம்மா கூட இருந்தாருன்னு நம்மளுக்கு வசனம் ஆதாரம் இருக்குது. அந்த 18 வருஷம் அவர் என்ன பண்ணின்னு இருந்தார் அப்படின்னு போட்டிருக்குதா? அவர் ஃபேமிலிக்காக வேலை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு போட்டிருக்கா? பைபிள் எங்கே போட்டிருக்கா? அப்படி அதான் உண்மை. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த 30 வயசில் நம்பர் 1 என்னென்னா ஃபேமிலி டியூட்டி. அவருக்கு குடும்ப கடமை உண்டு. நல்லா கவனிச்சுங்க, குடும்ப கடமை. போன வாரம் நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு காட், செகண்ட் ஃபேமிலி, தேர்டு
இதை ஒரு நண்பர் கேட்டார், வெளியிலேருந்து கேட்குறாங்க சிலர், வெளியிலேருந்து கேட்டால் ஒரு அழைத்துக்கெல்லாம் வராது அவர் நம்ம மெசேஜெல்லாம் கேட்பார். சொல்லிட்டு கரெக்டாக சொன்னீங்க பிரதர், எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிக்கிறார், ரொம்ப சூப்பராக சொன்னீங்க, இந்த குடும்பம் ரெண்டாவது நீங்கள் பாருங்கள் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு, ரொம்ப அழகாக அந்த விஷயம். அப்போது இன்றைக்கி நம்ம குடும்பம் முதலாவது, அந்த குடும்ப டியூட்டி. ஏன்னா பிஃபோர் யூ குட் டேக் அப் த யூனிவர்சல் டாஸ்க் ஆஃப் சேவிங் த வேர்ல்டு, இந்த உலகத்தை ரட்சிக்கணும்னு அவர் ஒரு பெரிய திட்டத்தை கையில் எடுக்கும் போது ஃபேமிலியை ஃபஸ்ட்டு கவனிக்கிறார். ஃபேமிலி. இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் சொல்வார், மத்தேயு 25 சொல்வார், அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு சொல்வார், நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, பிதாவின் ராஜ்யத்தில் உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட பிதாவின் ராஜ்யத்தில், ஏன்னா நீ கொஞ்சத்தில் உன்னை நான் அநேகத்தில். அந்த கொஞ்சத்தில் உண்மை என்னன்னா குடும்பத்தில் உண்மையாக இருந்தார் இயேசு. இப்போது ஒரு குடும்பத்தில் உண்மையாக இருந்ததுனால தான் இன்னைக்கு உலக இரட்சகராய் அவரை போற்றப்படுகிறது. நிறைய பேர் செய்கிற தவறு என்னன்னா குடும்பத்தை கோட்டை விட்டுருவாங்க. ஓடி ஓடி நான் ஆண்டவருக்காக உழைக்கிறேன், ஆண்டவருக்காக வாழ்கிறேன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன்னு குடும்பம், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் கைவிட்டுருவாங்க. ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. இந்த 18 வருஷமாக யோசேப்பு மறிச்சிட்டாருன்னு சரித்திரம் சொல்லுது. ஆனால் அந்த குடும்ப டியூட்டியை அவர் எடுத்துக்கினார். அவருக்கு கூட அதுக்கப்புறம் பிறந்தவங்க யாரும் உண்டு, சகோதரிகள் சகோதரர்கள் உண்டு. அவங்க பாரத்தை அப்பாவுக்கு அடுத்து மூத்த மகன்தான். அப்போ ஃபிசிக்கலாக இல்லை, ஸ்பிரிச்சுவலாக அந்த மூத்த மகன் அவர் அந்த வேலையை எடுத்துக்கின்னு செய்கிறாரு. செகண்ட், இட் கேவ் ஹிம் ஆப்பர்ச்சுனிட்டி டு live out his own teaching. இது அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. அவர் என்ன போதிக்கிறாரோ அதுபடி நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இது கொடுக்குது. இயேசு கிறிஸ்து எங்கேயாவது யாருக்காவது போதிச்சார்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாருன்னா அவர் வீட்டை விட்டுட்டு மரியாளும் அவங்க அண்ணன் தம்பிங்களெல்லாம், அவங்க தம்பி சகோதரிகளாக விட்டுட்டு இவர் ஊழியன் வந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? இவர் ஊழியன் செய்கிறாரு, அவங்க அம்மா அங்கே வீட்டு வேலை செஞ்சு பாவம் கஷ்டப்படுது, தம்பி தங்கச்சிங்கெல்லாம் படிக்கிறதுக்கு வழி இல்லாத இருக்கிறாங்க, இவர் பார்த்தா மேடையாக ஏறி அவங்க ப்ரீச் பண்ணுறாருன்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கின்னு அவர் என்ன பேசுகிறாரோ அதன்படி நடந்ததுக்கான ஒரு விஷயத்தை தான் அங்கே நம்ம பார்க்குறோம். அதான் இந்த லியோ டால்ஸ்டாயை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அவர் ரொம்ப அன்பாக பேசுவாராம், வெளியில் ரொம்ப அன்பாக பேசுவாராம். அவருடைய கதைகளெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குமா. ஒரு முறை நம்ம ஃப்ரான்சிஸ் ஃபாஸ்டர் கூட ட்ராக்ஸில் அவரை பற்றி போட்டிருந்தார். ஒரு பிச்சைக்காரன் இவரை பார்த்து எதுந்தா கொடுங்கன்னு கேட்குறான். அவர் பிரதர் என்கிட்ட ஒன்றும் இல்லைன்றார். இந்த பிச்சைக்காரன் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிடான். இதுவே போதும் எனக்குன்றான். நான் ஒன்றும் கொடுக்கலைன்னா, அதான் நீங்கள் என்ன பெக்கர்ன்றதுக்கு பதிலாக பிரதர்ன்னீங்களே, அதுவே எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னாங்க. ஆனால் அவங்க மனைவியை கேட்டால் சொல்கிறாங்களா, இந்த ஆள் அன்பே இல்லாதவன், வெளியில் தான் இந்த மாதிரி எல்லாம் அன்பு பண்பு எல்லாம், ஆனால் வீட்டில் இந்த ஆள் என்ன இல்லை அன்புன்னே பார்க்க முடியாது. இன்றைக்கி நிறைய பேருடைய லைஃப் அப்படி தான் இருக்குது. காய்கார்கிட்ட நல்லா பேசுவோம், பால்கார்கிட்ட நல்லா பேசுவோம், அந்த தெருவுக்கிட்டே நல்லா பேசுவோம், குப்பை பொறுக்கிறவங்ககிட்ட நல்லா பேசுவோம். ஆனால் வீட்டில் நாய் பேய சனினை அப்படின்னு. வீடு தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வீட்டில் என்ன நடந்துக்கிறீங்களோ, சபையிலெல்லாம் உங்கள் ஜெபமெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். சபையெல்லாம் எப்படி இருக்கிறீங்க பிரதர் சிஸ்டர், எப்படி இருக்கிறீங்க, ரொம்ப நாளாச்சு பார்த்து அப்படின்னு இந்த பவ்யமான வார்த்தை, பணிவான வார்த்தை, சாந்தமான வார்த்தை. ஆனால் வீட்டில் அதுதான் உண்மை. உங்களுக்கு நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, போன வருஷம் கிறிஸ்மஸ்க்கு ஒரு அவுட்ரீச்சில் பேசும்போது ஒரு தங்கச்சி ஒரு கேள்வியை பிரசங்கம் பண்ணினுக்கும் போதே கேட்குது. என்ன இல்லை, நம்ம தம்பி ப்ரீச் பண்ணுகிறாரு, பிரசங்கம் பண்ணும்போது அந்த கேள்வியை கேட்குது. ஒரு கேள்வி கேட்குது, இப்படி சொல்கிறீங்களே அது எப்படி? இந்த வருஷம் பிரசங்கம் பண்ணிருக்கும் போதே ஒருத்தர் கூப்பிட்டுன்னு போய் அவங்க கண்டிக்கிறாங்க.
என்ன இல்லை, நம்ம கூட இருக்கிற சகோதரர்கள் பேசுகிறாங்களே அவங்கள கண்டிக்கிறாங்க. என்ன இது இதெல்லாம் பேசுகிறீங்க, குடும்பத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சகோதரர்களாக இங்கே பேசிங்கன்னா அவ்வளோ ஆடி போயிட்டோம். வா சீரியஸாக இது கேட்டு அனுப்புகிறாங்க மாலாலாம் நடுங்கிட்டோம். என்னப்பா இந்த மக்கள் எவ்வளோ, இப்போ நான் போய் அங்கேயே பேசிட்டேன் அந்த சகோதரன்ட்ட, குடும்பத்தை விட்டுட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க? ஐயோ சாதாரணமாக நினைக்காதீங்க, என்ன வேணாலும் பேசிடலாம், மைக் எடுத்து பாடிடலாம், ஆராதிச்சிடலான்னு கவனிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதான் சொல்லுவாங்க, ஏசு எந்த டீச்சிங் பண்ணியிருந்தாலும் no one could never speak like that of Jesus. He lived at home what he preached. ஒருத்தரும் அவர் அப்படி கேட்டிருக்க மாட்டாங்களாம். அவர் என்ன வாழ்ந்தாரோ, லூக்கா ரொம்ப அழகாக அவரை பற்றி சொல்வார். ஆக்ட்ஸ் சாப்டர் 1 சொல்வார். இந்த லூக்கா என்ன சொல்வார்னா, ஒன்று ரெண்டு வாசிங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 1 and 2 verses 1 and 2. The former account I made, O Theophilus, of all that Jesus began both to do and teach. தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு, தமிழ்ல கண்டினியூ பண்ணுங்க. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் இங்கிலீஷ்ல சொல்லுது. ஃபர்ஸ்ட் verse. The former account I made, O Theophilus, of all that Jesus began to do and teach. Do and teach. புரியுதுங்களா? லூக்கா என்ன அப்சர்வ் பண்ணிக்கிறார் பாருங்க. லூக்கா இயேசுவை பார்த்ததில்லை, ஆனால் என்ன மாதிரி ஒரு அப்சர்வேஷன் இருக்கு அவருக்குன்னா, செய்யவும் உபதேசிக்கவும். என்ன பேசுகிறாரோ அதை செஞ்சார், என்ன செஞ்சாரோ அதை பேசினார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன வேணாலும் பேசிடலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்துடலான்றது ஈஸி. ஆனால் என்ன பேசுகிறோம், என்ன பாடுறோம், என்ன நம்ம நடந்துக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். மூன்றாவது, he spent 30 years in Nazareth. இந்த 30 வருஷம் வேறு எங்கேயும் போகல, நாசரேத்தில் இருந்தார். நாசரேத்துன்னு கேட்குறதுக்கு இன்றைக்கி பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஆனால் அது ஒரு ஸ்லம், ஒரு சேரி. நான் குல்பர்காக்கு போகும்போது அங்கே நான் என்னை இப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கினேன், நான் ஒரு ஸ்லம் பாய் அப்படின்னேன். என்ன நினைக்குவாங்க என்னான்னு. முடிஞ்ச உடனே அந்த சபையினுடைய இன்சார்ஜ் 2 பேர் இருக்கிறாங்க, அதில் ஒருத்தர், பாஸ்டர் ஐ ஆம் ஆல்சோ ஸ்லம் பாய். நிறைய பேர் நான் ஸ்லம் பாய். ஏன் இதை சொல்கிறேன்னா, இயேசு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நபர். எங்கே? ஸ்லம்மில். இந்த ஃபாரின்காரங்களெல்லாம் நீங்கள் நேரடியாக கூட்டின்னு வந்துட்டிங்கன்னா, இந்த பெரிய சொகுசு வாழ்க்கை வாழ்கிறவங்கள ஒரு சேரிக்குள்ளே கூட்டின்னு வந்துட்டிங்கன்னா, அவங்க அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக என்ன பண்ண முடியாது, நம்மளுடைய இதை பேச முடியாது. இப்போது ஏதாவது ஒரு பாருங்கள் ரிலேட் ஆகும் நமக்கு. ஒருத்தன் சொல்கிறான், நாங்கள்லாம் டைனிங் டேபிள் இருக்கோம், ஆனால் ஒரு நாள் அதில் உட்காந்து சாப்பிட்டு கிடையாது. அது மேலே ஹேண்ட் பேக் வைக்குவோம், பல பேக்ஸுங்க எல்லாமே அதில் வைக்கும். ஆனால் நாங்கள் டைனிங் டேபிளில் உட்காந்து ஒரு நாளும் சாப்பிட்டதில்லை. எங்கள்கிட்ட பெயிண்ட் டப்பா தான் டாய்லெட்டில் யூஸ் பண்ணுவோம். ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீம் டப்பாவில் தான் கடுகு போட்டு வைப்போம். இதுக்குன்னு டப்பாலாம் இருக்கும், ஆனால் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். யாரா இவன் நம்மாலாகிறானே, புரியுதா? ஜோசப் அப்படிங்கிற ஒரு ஃபாதர், அவர் கேத்தலிக். அவர் ஒரு ஐலாண்ட் போகிறாரு, ஐவா தாய்லாண்டுக்கு. இவர் பெல்ஜியம் நாட்டு சேர்ந்தவர். அங்கே போய் எல்லாருக்கும் ஆண்டோடைய அன்பை பற்றி சொல்கிறாரு, சேவை செய்யலாம். அவங்க அந்த அந்த ஐலாண்ட் ஃபுல்லாக குஷ்டரோகம், அவங்க சேவை செய்யலாம், உதவி செய்யலாம். ஆனால் யாரும் ஏற்றுக்க மாட்டுறாங்க. 12 years இப்படியே போகுது. ஐயோ வேண்டாம், இந்த ஊழியமாக வேணாம், எதுவும் வேண்டாம். அங்கே போய் சபையெல்லாம் கட்டுறாரு, ஆனால் அவங்க யாரும் வரல. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு, வேண்டாம் இந்த ஊழியம் வேணாம், இவங்களுக்கு வேண்டும். அவர் இப்படி கையை பார்த்தா அவர் கையில் ஒயிட் பேச்சஸ் இருக்குது.
உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா மனதை மாற்றி நேராக அந்த இடத்துக்கே போகிறாரு. பாருங்கள், நானும் உங்களை போல் ஒரு ஆள் ஆயிட்டேன், குஷ்டரோகி ஆயிட்டேன். அப்போ எல்லாம் அது பரவுது. ஜோசப் இவர் கூட குஷ்டரோகமா, நம்ம போல் ஒரு ஆள் தான் அவர். அப்போ பயங்கர ஊழியம் உருவாகுது. இயேசு கிறிஸ்து நம்மை போல் ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு வந்து, அவர் எங்கோ ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து வாழ்ந்துட்டு வரல. அவர் டெய்லி ஸ்டார் ஹோட்டல் போவார், காலையில் தான் ஊழியத்துக்கு வருவாரா? இல்லை, அவர் என்ன பண்ணியிருந்தார், அதே ஸ்லம்மில் அங்கேயே உக்காந்து அவங்க பிரச்சனைலாம் என்ன நல்லா தெரியுங்க. பாருங்கள், ஒரு பிரசங்கத்தில் அவர் சொல்வது, கடன்காரனை பற்றி பேசினாரா இயேசு? கடனை பற்றி பேசினாரா? ஏன் பேசினார்? அவங்க ஊரில் கடன் வாங்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறத அவர் பார்த்துக்கிறாரு. கடன்காரன் வந்து கழுத்தை பிடிச்சிட்றானா. அவர் ஒவ்வொரு பிரசங்கமும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், வீட்டு சாமானை யூஸ் பண்ணுற மளிகை சாமானை முதற்கொண்டு பேசுகிறாரு, விவசாயிகள் முதற்கொண்டு பேசுகிறாரு, எல்லா விஷயத்தையும் பேசுகிறாருன்னா அந்த 18 வருஷத்தில் நாசரேத்திலே இருந்ததுனால அவர் வந்து என்ன ஆகிட்டார்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டார். ஸோ அதனால் அவர் வந்து லூக்காவுடைய ஒரு சிந்தனை என்னென்னா, அவர் 30 வயசுன்னு சொல்லும் போது வேற சும்மா ஒரு நோட் பண்ணிக்கிறதுக்காகல இந்த 3 விஷயங்களை அவருக்குள்ளே உண்டாக்குறாரு. இப்போது நம்ம கொஞ்சம் விஷயத்துக்கு வருவோம். என்ன விஷயம்னாக்கா, இந்த வம்ச வரலாறு பற்றி சில விஷயங்கள் சொல்கிறேன் நான். லூக்காவுக்கும் இந்த மத்தேயுக்கும் உள்ள விஷயம் என்னன்னா, the New Testament provides 2 accounts of the genealogy of Jesus Christ. One Matthew, second one is Luca. Matthew starts with Abraham. Luca begins with Adam. புரியுதுங்களா உங்களுக்கு? மத்தேயு ஆபிரகாம்லேருந்து ஆரம்பிக்கிறாரு, லூக்கா ஆதாமுக்கு போயிடுறாரு நேராக. இது அசெண்டிங் டிசெண்டிங்னு வாங்க. மேத்யூ எங்கேருந்து வராரு? அதாவது அசெண்டிங்கா டிசெண்டிங், அதாவது மேலேருந்தா கீழேருந்தா? மேலேருந்து. லூக்கா எங்கேருந்து போகிறாரு? கீழேருந்து. ஓகேங்களா? இப்போ மேலேருந்து ஒரு லிஸ்ட்டு வருது, இங்கே கீழேருந்து ஒரு லிஸ்ட்டு போகுது. ஸோ இதுதான் இதில் ஒன்று. மொத்தமே பைபிளில் வந்து ஹவு மெனி ஜீனாலஜிஸ் ஆர் தேர் இன் த பைபிள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வம்ச வரலாறுக்குன்னா, டாவ்சன் அப்படின்ற பைபிள் ரிசர்ச்சர் சொல்கிறாரு, டாவ்சன் ப்ரெசன்ட் மோர் தென் 340 ஜீனாலஜிஸ் அரேஞ்ச்டு இன் த பிப்ளிக்கல் ஆர்டர். 340 வம்சங்களை பற்றி பேசுகிறது வேதம். 1-2 42க்கே நம்ம ஒரு மாதிரியானோம். ஒட்டுமொத்த பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 340 வம்ச வரலாறுகளை பற்றி பேசுகிறது. நீங்கள் அது ஆதியாம் 4:5 பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாளை பற்றி அந்த வம்சம் சொல்லும். ஜெனிசிஸ் 11லேருந்து ஆபிரகாமுடைய வம்சங்கள் பேசப்படும். இப்படி 10லேருந்து எல்லாருடைய காயினுடைய வம்சம், பலருடைய வம்சங்கள். இன்னும் ஒரு அழகான விஷயம் இல்லைங்களா இந்த வம்ச வரலாறு? சரி, இப்போது இந்த லூக்கா வந்து இப்போ இதை சொன்னால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளுடைய விசுவாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி எவ்வளோ என்னாலும் சொல்ல முடியுதுன்னு தெரில, முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். லூக் சாப்டர் 1:1 வாசிக்கிறோம். இந்த ஒரு லெட்டர்ஸ், ஒரு விஷயம் யாருக்கு, எங்கே, எப்போ, எதற்காக எழுதப்படுகிறது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். லூக்கா 1:1 வாசிக்கிறோம். Inasmuch as many have taken in hand to set in order a narrative of those things which have been fulfilled among us. மகா கனம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை. ஃபஸ்ட்டு மகா கனம் பொருந்திய தெயோப்பிலுவே அப்படின்னு ஒருத்தரை பற்றி சொல்ல, மோஸ்ட் எக்ஸலண்ட் தியோஃபிலஸ் அப்படின்றாரு. அப்போது இந்த லெட்டரை யாருக்கு எழுதுறாரு லூக்கா? தேயோஃபிலஸ். இந்த தேயோஃபிலஸ் யார் அப்படின்னு சொன்னால், அவருடைய பேருக்கு அர்த்தம் லவ்ட் பை காட் ஆர் ஃப்ரெண்ட் ஆஃப் காட்.
தேவனால் நேசிக்கப்பட்டவன் அல்லது தேவனுடைய நண்பன் என்று சொல்லுகிறாங்க. இந்த மோஸ்ட் எக்ஸலண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, மகா கனம் பொருந்திய அப்படின்னு சொன்னால் இது ஆக்ட்ஸ் 23:26 இந்த 2 வசனம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்ட்ஸ் 23:26 ஆக்ட்ஸ் 26:25 ஒரு வசனம் மாத்திரம் வாசிக்கலாம். இந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அது ஒண்டி சொல்லிட்டு நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். அப்போஸ்தலர் 23:26 வாசிங்க. Claudius Lysias, to the most excellent governor. இந்த வார்த்தையை கவனிங்க, இங்கிலீஷ்ல போட்டு the most excellent, the most excellent. கனம் பொருந்திய தேசாதிபதியாகிய கனம் பொருந்திய தேசாதிபதியாகிய யாரு? பேலிக்ஸ் பேலிக்ஸ். பாருங்க, இந்த பேலிக்ஸ், பெஸ்து இவங்கெல்லாம் யாருன்னா ரோமன் ஆஃபீஸர், ஹை ரேங்கிங் அஃபிஷியல் இந்த ரோமன் கவர்மெண்ட். இவங்கெல்லாம் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் ரொம்ப பெரிய ஆளுங்க. அவங்கள மாத்திரம் வேதம் மகா கனம் பொருந்திய, மோஸ்ட் எக்ஸலண்ட் அப்படின்னு. அப்போது என்ன சொல்கிறாங்க ஆத்தர்னா, இந்த தியோஃபிலஸ் யார் அப்படின்னா ஒரு ரோமன் கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய ஆஃபீஸர். இது ஒரு சின்ன ஒரு அடையாளம் உங்களுக்கு. நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் இப்போ நம்ம பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஒன்று மாத்திரம் நான் சொல்கிறேன். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லாயராக இருந்திருக்கலாம். பவுலுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் இவர் தான் போய் அந்த அவரை மீட்டு எடுத்து வெளியே கொண்டு வந்திருக்கலாம். இன்னொன்று சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பவுலுக்கும் லூக்காவுக்கும் மிகப்பெரிய சப்போர்ட்டராக மிஷன் மூலியத்துக்கு சப்போர்ட்டிவாக இவர் இருந்திருக்கலாம். இப்படி பல விஷயங்களை, வெல்த்தி மேன், ரொம்ப இந்த கனம் போகிறதா ரொம்ப பணக்காரன், ரொம்ப பேரும் புகழும் உள்ள ஆள். கவனிச்சுக்கிறீங்களா? இவருக்கு தான் இந்த லெட்டரை லூக்கா எழுதுறாரு. அப்படி இப்போ ஒரு பெரிய ஆளுக்கு எழுதணும்னா என்னம்மா, எப்படி எழுதணும்? சும்மா ஏதோ ஒன்று எழுத முடியுமா? சொல்லுங்கள். அவன் படிப்பாளி, அறிவாளி, பணக்கார, பெரிய ஆஃபீஸில் இருக்கிறான். இப்போ உங்களுக்கு யாராவது உங்கள் மேலே ரொம்ப பெரிய ஆஃபீஸரோ, நீங்கள் வேலை செய்கிறதுல ஹெச்ஆர் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ்க்கு எனக்கு ஒரு காஸ்பல் சொல்லுனா நல்லாயிருக்கும், நானும் கேட்க விரும்புகிறேன், இந்த இயேசு கிறிஸ்து பற்றி எவ்வளோ சொல்கிறாங்க எனக்கு சொல்லுங்கள், எப்படி சொல்லுவீங்க? அவங்கக்கிட்ட போய் ஒரு கார்டு எடுத்துன்னு போயிட்டு, இந்த பாருங்க இதுதான் இயேசு, அவர் இதே கதவை தட்டுறாரு, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லணும். நேற்று சொன்னோம், நேற்று திருநங்கையர்களுக்கு ஒரு 10 பேருக்கு அந்த சின்ன ப்ரோக்ராம் ஒன்று பண்ணோம். அப்போ அவங்களுக்கு அந்த கார்டை கொடுத்து இதுதான் இயேசு உள்ளே வர விரும்புகிறாருன்னு சொன்னோம். ஒரு பெரிய ஆளுக்கு எப்படி சொல்ல முடியும்? என்னப்பா நான் என்ன கேட்குறேன், நீ என்னவோ சொல்லுகிறிய? அப்போ லூக்கா சொல்கிறாரு, இவருக்கு எப்படி சொன்னால் புரியும்ன்ட்டு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகள். இந்த இயேசு அவர் பிறந்து வளர்ந்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, முழு நிச்சயமாய் நம்புகிற ஒரு உண்மை சம்பவம். அது எழுதுறாரு. லூக்கா ஒரு டாக்டர். அவர்கிட்ட போய் இவர் குழந்தை எப்படி பொறுக்கும் எப்படி பொறுக்காதுன்னு சொன்னால் அவருக்கு என்ன ஆகும்? எனக்கு டாக்டருக்கே சொல்லி தெரியா? நம்ம பீட்டர் டாக்டர்கிட்ட போயிட்டு சொல்லியிருக்காரு, சார் பனானா சாப்பிட்டா எல்லாம் சரியா? அப்போ எல்லாம் நீங்களே பேசிடுங்க, இது சாப்பிட்டா சரி ஆகுமா, அது சாப்பிட்டா சரி. அப்போ நாங்கள் எதுக்கு படிச்சுட்டு எம்பிபிஎஸ் படிச்சு உக்கான்னு இருக்கிறோம்? ஒரு குழந்தை எப்படி பிறக்கும் தெரியுமான்னு லூக்காக்கு யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா, ஒரு டாக்டருக்கே நீ சொல்கிறியா? அப்போ இந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு? முழு நிச்சயமாக நம்புகிறாரு. அது மாத்திரம் இல்லை, 2வது வசனத்தில் சொல்கிறாரு, just as those who from the beginning were eyewitnesses and ministers of the word delivered them to us. ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால். இது சாதாரண இல்லப்பா, ஆரம்பம் முதல் கண்ணார கண்டவங்க வசனத்தை எங்களுக்கு போதிச்சாங்க. இந்த பிகினிங்லேருந்து இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தாங்க பாருங்க சீஷர்கள். அவர் கூட வாழ்ந்த சீஷர்கள் மாத்திரம் நிறைய பேருக்கு தெரியும் அவர் யார், என்ன அவருடைய ஊர், என்ன பேர், என்ன
அவர் எப்படி பிறந்தார், வளர்ந்தார், எப்படி மரித்தார், உயிர் தெழுந்தார், அற்புதம் செய்தார், ஆரம்பம் முதல் கண்ணார கண்டவங்க எங்களுக்கு வசனங்களை போதித்தாங்க. எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் ஹிஸ்டரி எழுதினாங்க. இன்னைக்கு ஒரு அவ்வளோ உண்மை இல்லைங்களா? நம்ம எல்லாரும் மகாத்மா காந்தியை பற்றி யாரும் சரித்திரம் எழுதலைன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? இந்தியா சுதந்திரம் வாங்கினதே தெரிஞ்சிருக்காது. புரியுதுங்களா? இங்கே இருக்கிற நம்மளுக்கு நிறைய தலைவர்கள் பற்றி தெரிஞ்சிருக்காது. அவங்க பாருங்க, சரித்திரம் எழுத அநேகர் ஏற்பட்டாங்களாம். அன்னைக்கு நிறைய பேர் எழுதிட்டாங்களாம் சரித்திரத்தை, இயேசு கிறிஸ்துவின் சரித்திரத்தை. முதல் மார்க் எழுதுறாரு, அப்புறம் மத்தேயு எழுதுறாரு, அப்புறம் லூக்கா எழுதுறாரு, அப்புறம் யோவான் எழுதுறாரு. அது அவங்கள தவிர நிறைய பேர் எழுதுனாங்க. ஜேம்ஸ் காஸ்பல்ன்னுலாங்குது. ஆனா என்ன பண்ணாங்கன்னா, எது எது வேணும் அதை மாத்திரம் செலக்ட் பண்ணிக்கினாங்க. இந்த ஹிஸ்ட்ரி ஒருத்தர் ரெண்டு பேர்ல அநேகர். அந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில தான் கொஞ்சம் பேர் கதை கதையாக கூட விட்டாங்க. இயேசு ஒரு டேபிள் பண்ணியிருந்தாராம். டேபிள் பண்ணும்போது ஒரு கொஞ்சம் 5 அடிக்கு 4.5 அடி கட் பண்ணிட்டாராம், தெரியாத. அப்போ உடனே என்ன பண்ணாங்களோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஜெபம் பண்ணோடனே அது 5 அடி ஆயிடுச்சான். இப்படியெல்லாம் கதையெல்லாம் சொல்லுவாங்க அது காஸ்பலில். உண்மையான சங்கதிகள் காஸ்பல் ஏற்பட்டபடினால் இப்போ 3வது வசனத்தில் சொல்கிறாரு, It seemed good to me also, having had perfect understanding of all things from the very first, to write to you an orderly account, most excellent Theophilus. ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று. நான் ஒன்றும் சாதாரணமாக ஏற்றுக்கல. ஆதி முதல் ரொம்ப திட்டமாக விசாரித்தேன். அது எப்படி, என்ன, ஏது. ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர் லூக்கா. அதுக்கு தான் ஏதை சொல்கிறேன்னு பின்னால் வரேன். பெரிய ஆராய்ச்சியாளர், ஏன்னா ஒரு பெரிய டாக்டரு இல்லையா? பவுல் அப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. வைத்தியனாகிய லூக்கா, கொலோசியன் 4:14 டாக்டர் சொல்ல, ஃபிசிஷியன். இது எப்படி ஆகும், இது என்ன, இது உண்மையா பொய்யா, எனக்கு இவ்வளோ டீச்சிங்ஸ் பண்ணுறாங்களே, போதிக்கிறாங்களேன்னு இவர் என்ன பண்ணிட்டுக்கிறாரு, ஊர் ஊரா போய் எல்லாத்தையும் திட்டமாக விசாரித்து அப்புறம் தான் அவர் நம்பிக்கை வைக்கிறார். இது உண்மைப்பா, இந்த சரித்திரம் உண்மை, இது நடந்த சம்பவம். இப்போ 4வதுல சொல்கிறாரு, that you know the certainty of those things in which you were instructed. அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. இதை ஒழுங்கானா என்னது, ஆர்டரா, ஒன்றின் பின்னால் ஒன்றை நான் எழுதுறதுக்கு பிரயாசப்பட்டு அது எனக்கு நல்லமா இருந்துச்சு. பாருங்கள், இதுதான் இப்போ. அதனால தான் நீங்கள் லூக்காவை எடுத்தீங்கன்னா அவர் எங்கேருந்து ஆரம்பிச்சிடுறாரு சொல்லுங்க, எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு? இவ்வளோ நேரம் கதை சொல்லியிருந்தேன். எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு? நேரம் அதான் போயிடுறாரு. புரியுதுங்களா? இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு? யூதா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களிலன்னு அங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு 5வது வசனத்தில். பாருங்க, என்ன ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் எழுதுறாரு. இப்படி எழுதியிருந்தா என்ன இருக்கும்? அந்த வசனத்தை பாதியிலேருந்து வாசனை. அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். இப்படி ஆரம்பிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஒரு சொல்லுவாங்க தெரியுமா, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம். இது ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இல்லை. புரியுதா? அது புரியுதா அந்த வார்த்தை? ஒன்ஸ் அப்பான் ஏ டைம்னா என்ன தமிழ் அடி சொல்லுவாங்க, முன்னொரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தாராம். எல்லா ஊர்லேயும் ஒரு ராஜான்னு தான் ஆரம்பிக்கும். ஒரு ஊரில் ஒரு ராஜா, ஒரு மனுஷன். இது அந்த மாதிரி கதை இல்லை. ஒரு ஊரில் அபியாயின்னு ஒருத்தர் இருந்தானா, அவங்க அந்த வம்சத்தில், சகரியா வம்சத்தில் அவன் வந்தவன். அவங்க மனைவி பேர் எலிசபெத்து, அவங்க பிள்ளைலாம். இப்படி ஆரம்பித்தா புரியாது. யூதயாவின் தேசத்தில்
ராஜாவாகிய ஏரோதின் நாட்கள்ல நடந்த விஷயம் இது. கொரோனா யார் பீரியட்ல வந்துச்சு? எந்த கவர்மெண்ட் பீரியட்ல வந்துச்சு? ஞாபகம் வச்சுக்கணும் நல்லா, அப்பதான் நம்ம கேள்வியெல்லாம் கேட்க முடியும். அப்போ யார் பிரதமராக இருந்தது? பிரைம் மினிஸ்டரு மோடி. இப்போ யாருக்கு இருது? கொரோனா 1லையும் அவர் தான், 2லையும் அவர் தான், 3லையும் அவர் தான். ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இப்போ வந்து ஒருத்தர் சாட்சி சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், கொரோனா காலத்தில் நாங்கள்லாம் இவ்வளோ கொரோனாவா, ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் யாரோ ஒரு பிள்ளை கொரோனாவா என்ன கதை சொல்கிற அப்படிலாம் ஒன்றும் கேள்விப்படல. அது என்ன ஆதாரம்? அப்போ மோதின்ற ஒருத்தர் இருந்தார், மோதி சொன்னால் எல்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க. மோதி தெரியும், கொரோனா தெரியலனா கூட மோதி தெரியும். 100 வருஷத்துக்கு முன்னாலே கொரோனா இருந்துச்சு, நம்மளுக்கு தெரிஞ்சிச்சா? தெரியல. வரலாறு அதை வச்சுக்காது, வரலாறு மனுஷங்களை தான் வச்சுக்கும். 100 வருஷத்துக்கு முன்னால் இந்த மனுஷன் ஞாபகம் வச்சு. அப்போ அங்கே பாருங்கள் எவ்வளோ விவரமாக சொல்ல. அப்போ என்ன இந்த லூக்காவுடைய இன்டென்ஷன் என்ன? அவர் எழுதியிருக்கிற அத்தனை விஷயமே அக்யூரேட்டான ஒரு உண்மை, மறுக்க முடியாத உண்மை, சொல்லப்பட்ட அத்தனையும் சத்தியமானது. ஏன்னா எழுதுறது ஒரு பெரிய ஆளுக்கு, இவர் ஒரு பெரிய ஆள். இது இந்த லெட்ரு ஃபுல்லாக நம்மளுக்கு எழுதுன்னு நினச்சின்னுக்கிறோம். நம்ம ஒரு சிங்கிள் மேனுக்கு எழுதுந்து, ஒரு சிங்கிள் மேனுக்கு எவ்வளோ விரிச்சிருக்கார் பாருங்க அவர். வா, என்னைக்காவது இந்த கண்ணோட்டத்தில் படிச்சிருக்கிறீங்களா? இந்த கண்ணோட்டத்தில் தான் படிக்கணும். அப்போ பாருங்கள், இந்த விஷயத்தை அவர் விவரித்து ரொம்ப ஆழமாக நிதானமாக சொல்லும்போது, இது பிற்காலத்தில் ஆவியானவருடைய ஒரு எண்ணம். நம்ம இதெல்லாம் வாசிக்கணும், படிக்கணும். காஸ்பல்லையே 2 இந்த புதிய ஏற்பாட்டில் லூக் ஆக்ஸை ஒரு ஜென்டைல் கிரீக் எழுதுந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். புரியுதுங்களா? ஒட்டுமொத்த 66 புத்தகத்தில் இந்த ரெண்டு தான் ஜென்டைல்ஸ். எவ்வளோ ஆவியானவர் ஏன் அதை அனுமதிச்சார்? யூதர்களை நிறைய பேரை அனுமதிக்கலை. அவ்வளோ அனுமதித்தாலும் லூக்கா கொடுக்குற ஒரு சூப்பரான விஷயத்த ஆண்டவர் ஆவியானவர் லூக்கா நல்லா ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறான், நல்லா ஸ்டடி பண்ணியிருக்கிறான். அவனை நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணலான்னு ஆண்டவர் யூஸ் பண்ணியிருக்கார். இப்போ அதுக்கு வரும் பாயிண்ட்டு. என்ன பாயிண்ட்டுனா, இப்போ இது கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு, இந்த இது ஹிஸ்ட்ரி சொல்லும் போது கொஞ்சம் உங்களுக்கு இப்போ பைபிள் பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும். நான் ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறதுக்கு. என்றைக்காவது இந்த 2 அக்கௌண்ட்ஸை சேர்த்து வச்சு படிச்சுக்கிறீங்களா? நாங்கள் படிக்கவே மாட்டோம், அதில் வேறு சேர்த்து வச்சு படிக்கிறோன்னு கேட்குறீங்களே. இதெல்லாம் நாங்கள் தள்ளி விட்டுருவோம். ஒருத்தர் அப்படி தான் படித்தாரா? என்னப்பா இந்த பைபிளில் இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான், எல்லாம் ஆண்களே பெற்றுருக்கிறானுங்க, ஒரு பெண்ணு கூட இல்லையா அப்படின்னு அத்தை ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்ன உடனே அவர் ரட்சிக்கப்பட்டுக்கிறாரு. ஓஹோ, விஷயம் இப்படியா, சங்கதி இப்படியா. அப்போ லூக்கா சொல்லார், இப்போ வந்து அவருடைய அக்கௌண்ட்ஸில் என்ன கொடுக்குறாருன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று கொடுக்குறாரு. 23ஆம் அதிகாரம், திரும்ப 23, 24 வாசிக்கிறோம். Now Jesus himself began his ministry at about 30 years of age, being, as was supposed, the son of Joseph, the son of Heli. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். ஞாபகம் வச்சுக்கோங்க, யோசேப் யாருடைய குமாரன்? சத்தமாக சொல்லுங்க, யோசேப் யாருடைய குமாரன்? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து ஒரு வாட்டி சொல்லிடுங்க, யோசேப்பு இவ்வளோ நாள் தெரியல உனக்கு, அவங்க அப்பா பேர் ஏலின்னு சொல்லிடுங்க, டக்குன்னு சொல்லிடுங்க. இதெல்லாம் பேச மாட்டீங்க, வேறெல்லாம் பேசின்னு உட்காந்துக்குவீங்க. ஓகே, இப்போ மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். And Jacob begot Joseph, the husband of Mary, of whom was born Jesus, who is called Christ. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். அப்போ மத்தேயு என்ன சொல்றாரு? யோசேப் அவங்க அப்பா பேர் என்ன? இதுவே உங்களுக்கு சந்தேகமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
மேத்யூ சொல்றாரு ஜேக்கப் தான் ஜோசஃபுடைய ஃபாதர். லூக்கா என்ன சொல்றாரு? ஏலி தான் ஜோசஃபுடைய ஃபாதர்ன்றார். இதை வச்சே சொல்றான். பார்த்தீங்களா, உங்கள் அக்கௌண்ட்ஸே தப்பாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அப்போ லூக்கா இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி இவ்வளோ எழுதி நீங்கள் டக்குன்னு முடிச்சிட்டிங்களா? யாக்கோப் தான். அப்போ இந்த லூக்கா சும்மா ஏதோ வரைஞ்சி விட்டுக்கிறாரு. 2 அப்பாங்களா? அடப்பாங்களா? பேர் ஒன்று தானா? ஓகே. ஒரு மனுஷனுக்கு 2 பேர் இருக்கலாம். வேறு ஏதாவது இருக்கா? ஏலிக்கு வெரி மேரி தான். ஓகே, சரி. இது என்ன விஷயம்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஓரளவுக்கு ட்ரை பண்ணிங்க. ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த ஜேக்கப் ஏலி அப்படின்றவங்க யார் அப்படின்னு சொன்னால், இவங்க 2 பேருக்கும் ஒரு ஏதாவது சொல்கிறது என்னன்னா, இப்போது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ஒரு சகோதரன் மரித்து விட்டால் அந்த பெண்ணுக்கு அடுத்தது வெளியிலேருந்து யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அந்த வீட்டில் இருக்கிற அவனுக்கு அடுத்த சகோதரனை கல்யாணம் பண்ணி வைக்குவாங்க. அப்போது இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆதாரபூர்வமாக சொல்கிறேன். டியூட்ரானமி 25:5. If brothers dwell together and one of them dies and has no son, the widow of the dead man shall not be married to a stranger outside the family. Her husband's brother shall go in to her, take her as his wife, and perform the duty of her husband's brother to her. சகோதரர் ஒன்றாய் குடியிருக்கும்போது அவர்களில் ஒருவன் புத்திர சந்தானம் இல்லாமல் மரித்தால், மரித்தவனுடைய மனைவி புறத்தில் இருக்கிற அந்நியனுக்கு மனைவியாக கூடாது. அவளுடைய புருஷனின் சகோதரன் அவளை தனக்கு மனைவியாக கொண்டு அவளிடத்தில் சேர்ந்து புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். நான் இதை சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு க்ளீனாக புரியுதான்னு பாருங்கள். டியூட்ரானமி 25:5. It is suggested that Joseph's mother married twice. புரியுதா? இந்த யோசப்பினுடைய தாய், இந்த யோசப் கிடையாது, அதாவது இந்த வம்சத்தில் வந்தார் அந்த யோசப்பினுடைய தாய் யாக்கோபு அப்படின்னு சொல்கிறவங்கள, அவங்களுடைய மனைவி அவங்க அம்மா 2 முறை திருமணம் செய்திருக்கலாம். 2 முறை. ஏன்னா இப்போது ஒருத்தருக்கு 2 பேர் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம 2 விஷயம் இருக்கோம். ஒன்று லீகல்லி, இன்னொன்று பயாலஜிக்கலி. லீகல்லி யாரு? சட்டப்பூர்வமாக இங்கே பருது பார்த்தா சன் ஆஃப் ஏலி, சன் ஆஃப் பயாலஜிக்கலி சன் ஆஃப் ஜேக்கப். இந்த 2ஐயும் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். இது ரொம்ப கொஞ்சம் உஷாராக, ஏன்னா இது உங்களுக்கு புரிஞ்சால் மாத்திரம் தெரியும். நீங்கள் வீட்டில் போய் சிந்திக்கலாம். இந்த துவாகமம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவர் இப்போ ஏலி மரித்திருந்தால் அவருடைய சகோதரனாகிய யாக்கோபு அவங்க இன்னொரு திருமணம் செய்யலாம். அப்போது அந்த அம்மாவுக்கு 2 திருமணம் ஆகிருக்கிறது. ஒரு அக்கௌண்ட் என்ன சொல்லுதுன்னா, அது ஜேக்கப்புன்னு சொல்லுது. அதுவும் உண்மைதான். அது என்ன அப்படின்னு சொன்னால் பயாலஜிக்கலி. இந்த பக்கம் ஏலின்னு சொல்லுது, அது லீகல்லி, இந்த வசனத்தின்படி. அதனால தான் இந்த அக்கௌண்ட்டை லூக்கா என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, ரொம்ப விவரமாக போகிறார். அவர் ரொம்ப டீப்பாக போகிறார். இதை விட்டு இருக்கலாம், ஆவியான அப்படியே விட்டுருந்தா அது ஒன்று தான் சொல்லுங்க. இது ஆனால் ஒன்று நிச்சயம் என்னன்னா, இவங்க லைனேஜ் என்ன வந்தாலும் மாறாது, ஒரே ஒரு லைனில் தான் போவோம். இப்போ இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லிட்டேன்னா, மத்தேயு யோசேப்பின் வம்சத்துலேருந்து வராரு. புரியுதுங்களா? யோசேப்பின் வம்சத்தில் அந்த குடும்பத்துலேருந்து வந்துன்னு வராரு. லூக்கா என்ன பண்ணிடுறாருன்னா, மேரி குடும்பத்துலேருந்து வராரு. 2 பேருமே யூதர்கள் தான். ஆனால் இவர் என்ன பண்ணின்னு வர்றாருன்னா,
அவங்க யோசேப்பு குடும்பத்துலேருந்து எடுத்துன்னு வர்றாரு, அந்த வம்சத்துலேருந்து எடுத்துன்னு வர்றாரு. லூக்கா என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொன்னால் மேரி குடும்பத்துலேருந்து எடுத்துன்னு போயிடுறாரு. இது ரெண்டையும் கொண்டாந்து இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை சொல்லணும்னா பேட்ரியாக்கலி மேட்ரியாக்கலின்னு சொல்கிறாங்க. பேட்ரியாக்கலி அப்படின்னு சொன்னால் தந்தை வழி வம்சம் வந்தது, மேட்ரியாக்கலின்னு சொன்னால் தாய் வழி வந்தது. லூக்கா இந்த இப்போ புரியுதா உங்களுக்கு? தாய் வழியில் வருகிற வம்சத்தை சொல்லின்னு வராரு, இவர் வந்து தந்தை வழியில் வம்சத்தை சொல்லுவார். ஆனால் ரெண்டுமே யூதர்கள் தான். இந்த வம்சத்தை எப்படி கொண்டாந்து சேர்க்குறாரு பாருங்க. இதுதான் இதில் இருக்கிற ஒரு பியூட்டி. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆச்சா? நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க என்ன ஒரு வம்சம், யார், அவங்களுக்கு பின்னால்னா இதுதான் நிறைய ஆத்தருங்க வந்து சொல்லின்னு வராங்க. ஓகேங்களா? இன்னொரு விதம் சொல்லலாம், மத்தேயு gives only 41 அப்படி அந்த ஜீனியாலஜியில் 41 மெம்பர்ஸ் சொல்ல, நம்ம 46 பார்த்தோம், ஆட் பண்ண 5 பேரை சேர்த்தோம்னா 46 வருது, 42 பார்த்தோம். பட் லூக்கா வந்து 57 கொடுக்குறாரு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? 57 மொத்தமே அவங்களுக்கு ஜீனியாலஜி பெருசு. ஆனால் அதில் அவங்க செலக்ட் பண்ணி கொடுக்குற இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது. சரி, இன்னொன்று சொல்லப்போனால் மத்தேயு வந்து அந்த ராயல் லிஸ்ட் கொடுக்குறாரு, அவங்க ராஜ வம்சம். ஏன் மத்தேயு வந்து இப்படி எழுதுறாருன்னா யூதர்களுக்காக எழுதுறாரு. அவர் யூதர்கள் எதை அதிகமாக விரும்புவாங்கன்னா அந்த நம்மலாம் யார் வம்சம்? தாவீதின் வம்சம், ராஜ பரம்பரை. இப்போ நீங்கள் மைசூருக்கு போனீங்கன்னா மைசூர் மகாராஜா ஃபேமிலி இன்னும் இருக்குதா இல்லையா? சொல்லுங்கள், இருக்குதா இல்லையா? அவங்களுக்குன்னு அங்கே ஒரு தனி கௌரவம் என்ன செய்யப்பட்டுன்னு வருது, கொடுக்கப்பட்டுன்னு வருது. அதுபோல் இந்த யூதர்களுக்கே ஒரு விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா, நாங்களாம் சாதாரண பரம்பரை, எந்த பரம்பரை? அரச பரம்பரை. அதுக்கு தான் இவங்களை எப்படியாவது ஆதாயப்படுத்தணும்னு சொல்கிறதுக்காக தான் மேத்யூ வந்து என்ன பண்ணிடுறாருன்னா அந்த ராயல்லேருந்து கொண்டு வந்து அவங்கள நம்ப வைக்கிறாரு. ஏசு ஏதோ சடனாக எங்கே வந்தவர் இல்லைப்பா, நீங்கள் எந்த வம்சத்தை சொல்கிறீங்க? ஆபிரகாம்ன்றீங்களா? அவர் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன் அப்படி கொடுக்குறாரு. இப்போ லூக்காக்கு வாங்க. லூக்கா யாருக்கு எழுதுறாரு? தியோஃபிலோஸ். தியோஃபிலோஸ் யாரு? ஒரு கிரீக்கு. அவருக்கு இந்த இதை பற்றி தியோஃபிலோஸ்க்கு என்ன தெரியும்? அரிஸ்டாட்டல், புளோட்டோ. அரிஸ்டாட்டல்லாம் தெய்வம் மாதிரி, புளோட்டோலாம் அவங்களுக்கு பயங்கரமான ஆள், அவங்க சொல்கிற தத்துவம் தான். இப்போ லூக்கா வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு எப்படி பேசணும்? இப்போ லூக்கா எழுதுறது வந்து ஒரு கிரீக் ஜென்டைலுக்கு. அவர் எங்கே வந்துடுறாரு அப்படின்னா, இயேசுக்கு 30 வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா ஏலி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு முன்னால் எப்படி ஸ்டார்ட் பண்ணிடுறாரு? ஏரோது ராஜாவின் நாட்களில் அபியா என்னும் ஒரு கோத்திரத்தில் சகேரியா அவங்களுக்கு ஒரு மனைவி குழந்தை இல்லை, அவனுக்கு தரிசனமானார். அங்கே வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறாரு பாருங்க. அப்போது இதுதான் ஒரு பியூட்டி. இவர் வந்து இன்னொன்று ப்ரீஸ்ட்லேருந்து வராரு, ப்ரீஸ்ட்ஹுட்லேருந்து வராரு. லூக்கா ஆசாரிய வம்சத்தில் கொண்டாடுறாரு, இவர் வந்து ராஜரிக வம்சத்தில் கொண்டு வர்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கோம் இல்லையா? மேத்யூ ஃபாலோட் ஜோசப் லைன், லூக்கா ஃபாலோட் மேரிஸ் லைன். சரி, இது ஒன்று ஆச்சுங்களா? இன்னொரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, லூக்கா 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். லூக் சாப்டர் 3:31. The son of Melea, the son of Menon, the son of Mattatha, the son of Nathan, the son of David. எலியாக்கிம் மெலேயாவின் குமாரன், மெலேயா மைனானின் குமாரன், மைனான் மாத்தாத்தாவின் குமாரன், மாத்தாத்தா நாத்தானின் குமாரன், நாத்தான் தாவீதின் குமாரன். நாத்தான் யாருடைய குமாரன்? சொல்லுங்க, நாத்தான் யாருடைய குமாரன்? சத்தமா
ஏய் தாவீதுக்கு மகன் வந்து சாலமோன் இல்லையாப்பா, நாத்தான் தான்ப்பா, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நீங்கள் ஒரு வாட்டி நினச்சிக்கோங்க. இப்போ வாங்க மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 6வது வசனம். Matthew 1:6. And Jesse begot David the king. David the king begot Solomon by her who had been the wife of Uriah. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். Which was it, Nathan or Solomon? எது சரி, எது கரெக்டு? லூக்கா சொல்றாரு தாவீதுக்கு ஒரு மகன் தான், அவன் பேர் நாத்தான். மத்தேயு சொல்றாரு தாவீதுக்கு ஒரு மகன் தான், அவன் சாலமோன். எவ்வளோ தப்பு வச்சுன்னுக்கிறாங்க பாருங்கள் இந்த கிறிஸ்டியானிட்டி ஜீனியாலஜியில். இதெல்லாம் பொய் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இதில் எது கரெக்டு? இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லக்கூடாது. ரெண்டும் கரெக்டு, ரெண்டும் கரெக்டு. அப்படி எது எப்படி? நாத்தானும் மகன்தான், சாலமோனும் மகன்தான். ஒரு மேரிலேருந்து வந்து ஒரு ஜோசப்லேருந்து வருது. ஓகே சரி. இப்போ நீங்கள் எப்படி பார்த்தாலும் தாவீதுடைய 2 பிள்ளைங்க தான் அவங்க. யார்? சாலமோனும் தாவீது பிள்ளை தான், நாத்தானும் தாவீது பிள்ளை. ஆனால் இதுக்கு கூட லூக்கா ரொம்ப விவரமாக ஒரு விஷயத்துக்கு போகிறார், ரொம்ப ஆழமாக ஒரு விஷயத்துக்கு போகிறார். என்ன போகிறார்னா, சாலமோன் வம்சாவளியில் வந்த ஒருவன் ஒரு கடைசி கிங்கு 3 மாதம் அரசாண்டான். தெரியுமா உங்களுக்கு? யார் அவன்? எரேமியா 22, ஜெர்மையா சாப்டர் 22 verse 28. Is this man, Coniah, a despised broken idol? A vessel in which is no pleasure? Why are they cast out, he and his descendants, and cast into a land which they do not know? கோனியா என்கிற இந்த மனுஷன் அவமதிக்கப்பட்ட உடைந்த சிலையோ, ஒருவரும் விரும்பாத பாத்திரமோ, அவனும் அவன் சந்ததியும் தள்ளுண்டதும் தாங்கள் அறியாத தேசத்திலே துரத்திவிடப்பட்டதும் ஏது? அப்படியே வாசிங்க, கண்டினியூவா. தேசமே தேசமே தேசமே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். இந்த புருஷன் சந்தானமற்றவன். இந்த புருஷன் சந்தானமற்றவன்னா அவனுக்கு என்ன இல்லை? பிள்ளைங்க இல்லை. தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று, நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். இவனை குறித்து எழுதுங்கள். அவன் வித்தில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் விட்டிருந்து யூதாவில் அரசால போகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ யார் அவன் பேர் என்ன? கோனியா, இங்கிலீஷில் கொனையாவா? அவருக்கு இன்னும் நிறைய பேர் இருக்குது. ஜோயாக்கிம், அப்புறம் 2-3 பேர் இருக்குது. அது எனக்கு இங்கிலீஷில் சரியாக தெரில. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் எவ்வளோ மாதம் ஆசாண்டா? only 3 years. ஏன்னா இவனை ஆண்டவர் சபிக்கிறார், இவனை கர்ஸ் பண்ணுறாரு. இப்போ கர்ஸ் பண்ணும்போது என்னன்னு சொல்லி கர்ஸ் பண்ணுறாரு? இந்த வம்சத்துலேருந்து இன்னொருத்த வந்து அந்த சிங்காசனத்தில் வர முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதனால தான் லூக்கா வந்து அக்கௌண்ட்ஸை சேஞ்ச் பண்ணுறாரு. எப்படி சேஞ்ச் பண்ணுறாருன்னா, தாவீதுக்கு 2 மகன்க, ஒருத்தன் சாலமோன் வழியில், சாலமோனுக்கு அப்படியே போகுது, இல்லை நாத்தனுக்கு அப்படியே போகுது. அப்போ லூக்கா வந்து என்ன பண்ணிடுறாரு? சபிக்கப்பட்ட ஒருவனை கொண்டு வந்து அங்கே நிறுத்துறதுக்கு முடியல அவருக்கு, நேத்தனை கொண்டு வந்து நிறுத்துறாரு. புரியுதுங்களா? இப்போ நம்ம இன்னொரு கேள்வி கேட்கலாம். எவ்வளோ பேர் இந்த லிஸ்ட்டில் வரவங்க விபச்சாரர்கள், அந்நிய மக்கள், இவங்களெல்லாம் ஆண்டவர் வந்து ஏற்றுக்கொண்டாரு, இந்த சபிக்கப்பட்ட இவங்களை வந்து ஏன் ஏற்றுக்கொள்ள? அப்போ ஏன் 2 அக்கௌண்ட்ஸ் இருக்குது? அப்போ இதுவும் உண்மையா அதுவும் உண்மையா? 2 உண்மை தான். எப்படி உண்மைன்னா, ஒரு விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குற ஆகாய்
2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கொஞ்சம் பேருக்கு புரியணுமோ புரியலன்னு தெரில. ஆனால் நீங்கள் பைபிள் திரும்ப திரும்ப வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக புரியும். இது ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். 2:23 22லேருந்து வாசிங்க. I will overthrow the throne of kingdoms. I will destroy the strength of the Gentile kingdoms. I will overthrow the chariots and those who ride in them. The horses and their riders shall come down, every one by the sword of his brother. ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பெலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறி இருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன். குதிரைகளோடு அவைகளின் மேல் ஏறி இருப்பவர்களும் அவரவர் தங்கள் தங்கள் சகோதரனின் பட்டயத்தினாலே விழுவார்கள். In that day, says the Lord of hosts, I will take you, Zerubbabel my servant, the son of Shealtiel, says the Lord, and will make you like a signet ring, for I have chosen you, says the Lord of hosts. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கவனிக்கிறீங்களா? இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சாலமோன் வழியில் வருகிற ஒரு சிலர் சபிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுடைய வம்சத்தில் வருகிற சிலரை கர்த்தர் முத்திரை மோந்திரமாக வைக்கிறார். பல சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது, செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளில சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நான் என்ன சொல்றார், மறுபடியும் உனக்கு நான் அந்த போஸ்டிங்க தருவேன்றார். இந்த 3 மாசத்துல சிறை கொண்டு போன அந்த கிங்க ஹிஸ்டாரிக்கல் என்ன சொல்லலாம், அவன் அங்கே மனம் திரும்பினா அப்படின்னு சொல்கிறாங்க. கர்த்தர் என்ன செய்கிறார்னா மன்னிக்கிறவராக இருக்கிறார், சாபத்தை நீக்கி அவங்களை மறுபடியும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் இங்கே பாருங்கள், மத்தேயு ஒரே ஒரு வசனம் லாஸ்ட், மத்தேயு 1:12. And after they were brought to Babylon, Jeconiah begot Shealtiel, and Shealtiel begot Zerubbabel. ஜெக்கனையான்னு சொல்கிறதோ இவன் தான், ஒரே ஆள் தான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எக்கோனியா சலாத்தியேலை பெற்றான். எக்கோனியான்றது ஒரே ஆள் தான், சலாத்தியேலை பெற்றான். சலாத்தியேல் சொரோபாபேலை பெற்றான். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ இவங்களுடைய வம்சத்தை கர்த்தர் அழிக்கல, என்ன செய்கிறாரு, உருவாக்குறாரு. அதனால தான் மத்தேயு என்ன சொல்கிறார்னா, தாவீதுக்கு அடுத்த குமாரன் சாலமோன், அவனுடைய வம்சத்தில் செருபாபேலெல்லாம் வராங்க. பட் இங்கே லூக்கா என்ன பண்ணிடுறாருன்னா, தாவீதுக்கு சாலமோன்னு ஒரு ராயலாக இருந்தாலும் கூட இன்னொரு விதத்தில் கொண்டு வராரு, மேரி லைன்லேருந்து கொண்டு வராரு. நாத்தானும் ஒரு மகன் உண்டு. அவன் எதுக்காக இந்த லிஸ்ட்டில் சேர்க்குறாருன்னா, அவன் அப்படியே சபிக்கப்படாமலே என்ன செய்தவன், வந்தவன். ஒருவேளை சபிக்கப்பட்டவனாக இருந்தாலும் மன்னிப்புன்ற ஒன்று அவனுக்கு உண்டு, மன்னிப்புன்னு என்று ஒன்று அவனுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்றது. அப்போ புரியுதுங்களா? எங்கேயுமே யாருமே என்ன செய்யலை, தப்பான ஒரு அக்கௌண்ட்ஸை கொடுக்கல. இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக அது டீப்பாக போகாமல் சொல்லிட்டா, சாலமோனும் நாத்தானும் ஒரே அப்பாவுடைய பிள்ளைங்க. அதில் யார் வந்தாலும் அந்த வம்சத்தில் தான் வரும். ஏலியும் யாக்கோபும் ஒரே குடும்பத்தில் வந்தவங்க தான். அதில் யார் பற்றி வந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவ வம்சம் வரலாறு மாத்திரம் எங்கேயுமே தவறான ஒரு விதத்தில், தவறான ஒரு ரூபத்தில், பேரில் வரல. அந்த லைனேஜ் எப்படி வந்துருக்குது, கரெக்டாக வந்து. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணவங்களை கூட அங்கே லூக்கா என்ன பண்ணி காட்டுறாரு, குறிப்பிட்டு காட்டுறாரு. அதனால தான் அவர் லிஸ்ட்டில் ஒரு முக்கியமான ஆட்களை சேர்க்குறாரு அவர். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா நிறைய பேரை சேர்த்துன்னு போகிறாரு. லேவி இவங்களெல்லாம் சேர்த்துன்னு போகிறாரு, நிறைய பேர் சேர்த்துன்னு போகிறாரு. காரணம் என்ன? அவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவனுடைய
வம்சத்தில் வந்தவங்க. இதுதான் நான் போன வாட்டி சொன்னேன். இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் 70 AD ரோமானிய கவர்மெண்ட் வந்து இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிட்டான்லாம். இல்லைன்னா எப்படி தருமா வந்திருக்குவாங்களா? இங்கே நான் ஒருத்தர் இருக்கிறேன், அவருடைய பேரை சொல்லின்னு ஒருத்தர் வந்திருப்பான். அந்தி கிறிஸ்து கூட வரக்கூடாதுன்றதுக்கு. நாளைக்கு அந்தி கிறிஸ்து கூட வந்து என்ன சொல்லுவான், நானும் இந்த வம்சத்தில் வந்தவன் தான். ஆதாரங்கடா, இயேசு கிறிஸ்துவோட ஆதாரம் நின்று போச்சு. இயேசு தான் லாஸ்ட்டு, ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. இனி எந்த ஆதாரமும் எவனும் சர்டிஃபிகேட்டை தூக்கின்னு வந்து நான் இயேசுவுக்கு அடுத்த புள்ள, நான் இவங்களுக்கு அடுத்த மகன், யோசேப்புடைய மகன், யாக்கோபுடைய மகன், ஈசாயினுடைய வம்சத்தில் வந்துக்கிறேன், நாத்தானுடைய வம்சத்தில் வந்துக்கிறேன், ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்களாம். காட்ஸ் பிளான் பாருங்கள். இருக்கிற ஒரே எவிடன்ஸ் யார்? ஜீசஸ் கிரைஸ்ட். பிரைஸ் தி லார்ட். இப்போ லூக்கா எதுக்கு இதெல்லாம் சொன்னாருன்றதை சொல்லி முடிச்சிடலாமா? ஏன் இந்த வம்சத்தை இப்படி சொல்கிறார் லூக்கா அப்படின்னு சொன்னால் நல்லா கவனி. இதுதான் ஃபைனலாக நம்ம சொல்கிறோம். மேத்யூ ஸ்டாப்ஸ் அட் Abraham. Luca goes right back to Adam. To Matthew, Jesus was the possession of the Jewish. மத்தேயுக்கு இயேசு யூதர்களின் உடைமை, யூதர்களுக்கு சொந்தம், யூதர்கள். Luke, he was the possession of all people. இதான் பியூட்டி. இதான் இதுக்கு நம்ம கிறிஸ்மஸ் செய்தி ஒன்று இருக்குது. இந்த மெசேஜுடைய முக்கியமான பகுதி இதுதான், லைஃப்பில் எடுத்துக்க வேண்டியது. லூக்கா என்ன சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்து அனைத்து மக்களின் சொந்தம். நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? நல்லா கரங்களை உயர்த்தி. இல்லைன்னா வெறும் யூதர்கள் தான் இன்றைக்கி இருந்திருப்பாங்க, நம்மளாம் இருந்திருக்க மாட்டோம். அது லூக்கா தான் கொண்டாடுறாரு. அவருடைய காஸ்பலில் சொல்கிறாரு, இயேசு எல்லாருக்கும் சொந்தமானவர். போன இதில் சொன்னோம், நீங்கள் நான் ஜாஸ்தி மேத்யூ பெண்களை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டார். பண்ணியிருப்பார், ஜாஸ்தி பண்ணியிருக்க மாட்டார். அதுலேயும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் லூக்கா மாத்திரம் ஸ்பெசிஃபிக்காக 13 பெண்களை பற்றி பேசுகிறார் அவர். இன்னொரு சில அந்த உயிர்த்தெழுந்த சம்பவங்கள் நடக்கும்போது கூட அநேக பெண்கள் இருந்தாங்கன்னு சொல்லுவார். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஆரம்பத்திலே அவர் பெண்களை யூஸ் பண்ணுறாரு, முடிவுலேயும் அவர் பெண்களை யூஸ் பண்ணுறாரு. 13க்கு மேற்பட்ட பெண்களை லூக்கா வந்து சுட்டி காட்டுறாரு. ரொம்ப அவர் கூட யார் ஊழியம் செஞ்சாங்க அவங்க பேர், புரியுதுங்களா? இப்படி சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால், லூக்கா ஒரு எதை ஒழிக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஜூவிஷ் ஆணாதிக்கத்தை ஒழிக்கிறார். நீங்கள் என்ன வந்து அதை எவ்வளோ மறைமுகமாக சொல்கிறாரு பாருங்க. அதை அடித்து நொறுக்கி இயேசுன்றவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு யூதர்களுக்கு அவர் சொந்தமானவர் இல்லைப்பா, அவர் வந்து அனைத்து மக்களுக்கும் சொந்தமானவர். அதனால தான் அந்த கிறிஸ்மஸ் மெசேஜே எப்படி இருக்குன்னா, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. எந்த ஜனத்துக்கு? அதனால தான் 8 இடங்களில் கிறிஸ்மஸ் செய்தியை இன்றைக்கி நாம் சொல்லியிருக்கிறோம். ஒரு முதல் முறையாக நம்ம திருச்சபை அரவாணிகளின் மத்தியில், திருநங்கையர் மத்தியில் ஒரு காஸ்பல் சும்மா லைட்டாக தொட்டிருக்கிறோம், அவ்வளோதான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா அவர் எல்லா ஜனத்துக்கும். லூக் ரிமூவ்ஸ் த நேஷனல் அண்ட் ரேஷியல் பவுண்டரிஸ் ஈவன் ஃப்ரம் த ancestry ஆஃப் ஜீசஸ். லூக்கா தேசிய மற்ற இன எல்லைகளை இயேசுவின் வம்சவழியிலிருந்தே கூட அதை தடுக்கிறார், உடைக்கிறார், எடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வம்சத்தில் கூட இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு நேஷ்னலிசம், நேஷ்னல் ரேஷியல் எல்லாம் இருக்கக்கூடாது. தேசியம், நம்ம இனம் அப்படின்னெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்கு எழுதுகிற ஒரு எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை எழுதுறாரு பாருங்க. அதை ஒடிக்கிறாரு, இயேசு கிறிஸ்துலேருந்தே ஒடிக்கிறாரு. மத்தேயு எப்படி ஆரம்பிக்கிறாரு? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான
இயேசு கிறிஸ்துவின் வம்சம். ஆபிரகாம் யாரு? ஒரு இனம். தாவீது யாரு? ஒரு கிங்கு. ஆனால் லூக்கா எப்படி ஆரம்பிக்கிறாரு? அவருக்கு ஏறக்குறைய ஒரு 30 வயசுப்பா. நேசரத்தில் இருந்தார் அவங்க அப்பா யோசேப்பு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவர் ஒரு கன்னி வயிற்றில் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. புரியுதுங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஒரு மிஷனரி போய் ஒரு ட்ரைப்ஸ் மக்கள் மத்தியில் ஊழியம் செஞ்சு அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாராம். என்னென்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாராம்? இயேசு கிறிஸ்து வந்து எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஃபைனலாக அந்த ட்ரைபுடைய மனுஷன் கேட்டானா, அவன் என்ன சொன்னான்னா, தட் திஸ் ஜீசஸ் வாஸ் ரியல் பர்சன் வித் ரியல் ஆன்செஸ்டர், வி ஹேட் நோ ஐடியா அப்படின்னா. இந்த இயேசு உண்மையான மூதாதையர்களை கொண்ட ஒரு உண்மையான மனிதரா, எங்களிடம் இது எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏதோ ஒரு கதை நினச்சின்னுக்கிறோம், ஆனால் இவர் ஒரு உண்மையான ஒரு மூதாதையர்கள் வம்சத்திலிருந்து வந்த ஒரு உண்மையான மனிதனாக வாழ்ந்தாரா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சா. இது எங்களுக்கு தெரியல. இன்றைக்கி நிறைய பேருக்கு இயேசு கடவுள்னு தெரியும், அது உண்மைதான். லூக்கா சொல்லாரு, அவர் எப்படிப்பட்ட கடவுள் தெரியுமா? மனிதனாய் வந்தவர். ஏன் மனுஷனாக வந்தார்? உன்னுடைய வேதனை என்னுடைய வேதனை அவர் தெரியறதுக்காக, புரிஞ்சுக்குன்னு வந்தார். ஆமாவா? புரியுதா உங்களுக்கு? Luke's gospel is the one most interested in the roles of women, children and social outcast. லூக்கா ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக எழுதுவார். அது என்னன்னா, பெண்களை பற்றி, சிறு பிள்ளைகளை பற்றி, வெளி யூதர்கள் அல்லாத நிறைய பேரை பற்றி அவர் எழுதுவார். இதெல்லாம் என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, இயேசு எல்லாருக்கும் சொந்தமானவர். அவர் யாரும் குறிப்பிட்ட ஒரு நபருக்கோ குறிப்பிட்ட ஒரு ஆட்களுக்கோ அவர் என்ன இல்லை, சொந்தமானவர் அல்ல. புரியுதுங்களா? இதில் நம்ம கற்றுக்குறோம். அதனால தான் அவர் எப்படி முடிக்குவார் பாருங்கள். லூக்காவில் கடைசியாக அந்த கடைசி வம்சத்தை சொல்லும் போது எப்படி சொல்கிறார் பாருங்கள். அந்த 37-38 வாசிங்க. கடைசி வசனம் ஜெபம் பண்ணலாம். The son of Methuselah, the son of Enoch, the son of Jared, the son of Mahalalel, the son of Canaan. லாமேக்கு மெத்துசலாவின் குமாரன், மெத்துசலா ஏனோக்கின் குமாரன், ஏனோக்கு யாரேதின் குமாரன், யாரேத் மகலாலேயேலின் குமாரன், மகலாலேயேல் கேனானின் குமாரன், கேனான் ஏனோசின் குமாரன். The son of Enosh, the son of Seth, the son of Adam, the son of God. ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? லூக்கா என்ன சொல்லிடுறாரு ஃபினிஷிங்கா? the son of Adam, the son of God. எவ்வளோ எங்கே போய் நிறுத்துறாரு பாருங்க. மத்தேயு அப்படி நிறுத்த மாட்டார். அது ஒரு ஸ்டைல். ஏன்னா அதை யாருக்கு எழுதுறாரு? அது எல்லா விஷயம் அவங்க தேவனெல்லாம் நம்பாத இல்லை, அவங்களுக்கு தேவனை நம்பிக்கை உண்டு. அவங்க யார் என்னான்னு, கடவுள் எங்கேருந்து எப்படி ஆதாமை உண்டாக்கினார் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். யூதர்களுக்கு எல்லாம் தெரியும், அதெல்லாம் அவங்க நம்புகிறாங்க. மோசம் எல்லாம் இருக்குது எல்லாம். ஆனால் தேயோஃபிலஸ் நம்புவாரா? அதெல்லாம் தேயோஃபிலஸ்கிட்ட கொண்டாந்து கரைச்சல் நிற்கிறாரு. ஆதாம் தேவனால் உண்டானவன். புரியுதுங்களா? ஆதாமே யாரால் உண்டான இப்போது இந்த இடத்துல நம்ம கவனிச்சிங்கன்னு சொன்னால், லூக்கா என்ன சொல்கிறாருன்னா, இது இயேசுவின் உண்மையான மனிதாபிமானத்தை வலியுறுத்துகிறதுன்றார். எப்படின்னா, இந்த லூக்காவில் சொல்லார், இயேசுக்கு ஒரு நல்ல மனிதாபிமானம் உண்டு. he was truly of us. அவர் நம்மை போல ஒருத்தர். he was no superman. சூப்பர்மேன் இல்லை அவர். எவர்? சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன்லாம் பார்த்தீங்களா? சூப்பர் ஹீரோ பார்த்துக்கிறீங்களா? அவங்க எங்கே வேணாலும் பறக்குவாங்க, எதை வேணாலும் காப்பாற்றுவாங்க. ஸ்பைடர்மேன் ஒரு கையில் பில்டிங்கை தாங்குவார், ஒரு கையில் ஒரு பெண்ணை காப்பாற்றுவார், அப்படியே ஒரு காரை தடுத்து நிறுத்தி வைப்பார், இந்த பக்கம் ட்ரெயினை நிறுத்தி வைக்குவார். இயேசு சூப்பர்மேன் இல்லை, நம்மை போல ஒருவர். பாருங்கள், எந்த ட்ரெயினாக அவர் நிறுத்திக்கிறாரா? நான் கேட்குறேன். அடிக்கும் போது யாருக்காவது பதில் அடி கொடுத்துக்கிறாரா?
எங்கன்னா நீங்கள் பாருங்கள், அவர் திருப்பி அடிச்சுக்கிற சரித்திரம் எங்கன்னா பாருங்கள், திருப்பி பேசிக்கிற சரித்திரத்தால் பாருங்கள். ஒன்றே ஒன்று தான் அவர் அற்புதம் செய்வார். சூப்பர் மேனோட சூப்பர் மேன் அவர். ஆனால் அங்கே என்ன காட்டுறாரு? உன்னையும் என்னையும் போல ஒரு ஆள். அப்போது கிறிஸ்தவங்க எப்படி இருக்கணும்னா, ஒரு நல்ல மனிதாபிமானத்தில் நம்ம வாழ வேண்டும். டு சேவ் ஹியூமனிட்டி he became in the most real sense a human. அவர் ஒரு மனித குலத்தை காப்பாற்றுவதற்கு உண்மையிலே ஒரு மனிதனாகவே அவர் வாழ்ந்தார். நீங்கள் நினைக்கலாம் இயேசு தெய்வம், அது உண்மை, அது எந்த மறுக்க முடியல. ஆனால் எப்படி பார்க்கணும், லூக்கா நீங்கள் வாசிச்சிங்கன்னா கம்ப்ளீட் மேன். எனக்கு கேள்வினா, கம்ப்ளீட் மேனு இப்படி வாழ முடியுமா? இப்படி இருக்க முடியுமா? அவர் என்ன பேசினாரோ அப்படி நடந்துக்க முடியுமா? பெண்களுக்கு உரிமை கொடுக்க முடியுமா? ரேசிசமை அழிக்க முடியுமா? இனவெறியை அழிக்க முடியுமா? மதவெறியை அழிக்க முடியுமா? மனிதாபிமானத்தை எடுத்து உன்னை போல என்ன போல. இதுதான் இந்த லூக்கா கொடுக்குற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். என்னன்னா சொல்கிறாரு, லூக்கா traced his genealogy all the way back to Adam to show that Jesus belonged to all mankind, not only the Jewish people. ஆதாமுக்கு பின்னால் போயிலேருந்து பேசுகிறார் இயேசு கிறிஸ்து. பேசி இயேசு எல்லாருக்கும் சொந்தமானவர், அவர் ஒரு குறிப்பிட்ட யூதர்களுக்கு சொந்தமானவர் அல்ல. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க, கத்தோலிக்க கிறிஸ்தவங்க இயேசு எங்களுக்கு மாத்திரம்தான் சொந்தம்வாங்க. சிஎஸ்ஐ கிறிஸ்டியன் இயேசு எங்களுக்கு தான் சொந்தம். ப்ராட்டஸ்டன்ட் இயேசு எங்களுக்கு மாத்திரம்தான் சொந்தம். இயேசு நம்மளுக்கு மாத்திரம் சொந்தம் இல்லை, அவர் எல்லாருக்கும் சொந்தமான. அவர் எல்லாருக்கும் சொந்தமானவர்னா அதை நாம் என்ன பண்ணணும்? அறிவிக்கணும். புரியுதுங்களா? நேற்று கூட தான் சொன்னோம், ஆணையும் அவர் தான் படித்தார், பெண்ணையும் அவர் தான் படித்தார், உங்களை போன்றவங்களும் அவர் தான் படித்தார், எல்லாரையும் அவர் தான் படித்தார். எல்லாருக்குமே சொந்தமான ஒரு தெய்வம் தான் இயேசு கிறிஸ்து. அதனால தான் லூக்கா அவ்வளோ அழகாக அந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப விவரமாக, ரொம்ப தெளிவாக, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி, நீங்கள் இனிமேல் இந்த கண்ணோட்டத்தில் லூக்கா புத்தகத்தை வாசிங்களேன், உங்கள் மனநிலையெல்லாம் வேறு வித நிலையில் மாறும். ஸோ இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறினுடைய காரியங்களை இன்றைக்கி பார்த்தோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.